மதிவானன் சார் சொல்லுங்க. இல்லை, அதிமுகன்றது அண்ணா பேரில் வச்சிருக்கிற ஒரு கட்சி. இருமொழி கொள்கையை பற்றி பேசும்போது இருமொழி கொள்கையில் அந்த போராட்டத்தை மொழிப்போர் போராட்டத்தை முன்னிட்டு நடத்துனது யார்? பேரறிஞர் அண்ணா. அவர் இருமொழி கொள்கையை தான் ஆதரித்தார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 65 கதையை பேசுகிறீங்கல்ல. 1965 தமிழ்நாடு அதை எதிர்க்கும் போது அன்னைக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது? மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை மொழி திணிப்பு இருக்காதுன்னு சொல்லப்பட்டதா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அதை காப்பாற்றுறமா இல்லையா? உங்க நண்பர் ஏங்க அதை மும்மொழி கொள்கை திணிக்கிறாருன்னு கேட்டா 1965 போறீங்க. யார் பேர்ல கட்சி நடத்துறீங்களா? அவருக்கே நீங்க அந்த துரோகம் பண்றீங்களா இல்லையா? நீங்க கூட்டணியில வச்சிருக்க 67 அவங்க போட்டாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஆக முடியலன்றது தான் என்னோட குற்றச்சாட்டு. அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்கறல, பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். இப்போ கூட்டணியில இருந்ததுக்காக நீங்க நிறைவேற்றிருக்க முடியுமா? பிஎன்எஸ் வந்துச்சு, தடுக்க முடியுமா? அப்புறம் ஏன் கட்சி நடத்துறீங்க? போராட்டம் தானே சார் வாழ்க்கை. போராட்டம் தானே வாழ்க்கை. இந்த நிமிஷம் வெளிப்படையா போராடுறல, சட்டப்பேரவை நடத்துறல, மக்கள் மன்றத்துல போராட்டம் நடத்துறல, மக்கள் முன்னாடி எடுத்து நீங்க என்ன பண்ணி கேட்டா அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் சொன்னது, அன்வர் ராஜா சொன்னது, உங்க கூட்டணி உங்க கட்சி தலைவர்கள் சொன்னதுக்கெல்லாம் அப்ப என்ன அர்த்தம்? அப்போ நீங்க கூட்டணிக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே வித்துட்டு போயிட்டீங்க. 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டை கொள்ளையிட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. 1000 கோடி ரூபாய் கொள்ள ரெண்டு பேரும் பதில் சொல்லுங்க. தெரியுதா? கேள்வி சொன்னா இவர் வர சொல்லுங்க. பிஜேபி இருங்க, ராமச்சந்திரன் பண்றாரு. உண்மை சொன்னா உங்களே போவாரு. இப்ப ராமனுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். சட்டங்கள் வந்துச்சு, எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்ண சொல்றீங்களா? நான் தெரியாம கேக்குறேன். விஜய் ராமன் அமைதியார் பண்ணது திமுக ராமன் குற்றச்சாட்டு பண்ணீங்க. அப்பளை தமிழர்களை இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? வரலாறு உங்களை மன்னிக்குமா சொல்லுங்க. அடுத்து நீங்க சொல்லணும். சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, கோர்ட்டு சொல்லிடுச்சு. கோர்ட்டு டெல்லி மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிச்சு. உடனே நாடாளுமன்றத்தில் வேக வேகமாக ஒரு சட்ட மசோதை கொண்டு தீர்மானம் நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்தினீங்களா இல்லையா? தேர்தல் ஆணைய நியமன மசோதா கொண்டு வந்தது. தேர்தல் ஆணைய நியமன மசோதாக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? நீங்கள் அது உச்சநீதிமன்றம் சொன்னது கேட்டிங்களா? சரி, இடி டைரக்டர் சஞ்சய் மிஸ்ரா கேஸ் வரும்போது இடியை பற்றி என்ன கேட்டுச்சு கோர்ட்டு? உச்சநீதிமன்றம் கோர்ட்டுக்கு மரியாதை குத்திங்களா? என்னவோ கோர்ட் அப்படியே மதிக்கிற மாதிரியோ, நாடாளுமன்றத்தை மதிக்கிற மாதிரியோ. உங்க அமைச்சர்கள் புனிதர்களா? உங்க அமைச்சர்கள் புனிதர்களா? சொல்லுங்க. இல்ல புத்தர்களா, காந்திகளா? சொல்லுங்க. அத்தனை ஊழல்வாதிகள். இல்ல இல்ல சரி, இவரு இப்ப அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ ஜனாதிபதி கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் திமுக ஆட்டம் க்ளோஸ் முடிஞ்சிச்சு. நீட்டோட 1 2 3 4 எல்லா பாட்டும் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது திமுக வேலை. காலாவதியான அரசியல்வாதி பேசுறதை பத்தி ஏன் சார் வெயிட்டிங்ல இருக்காங்க? நான் பேசுறேன். அண்ணாமலை சொன்ன நிறைவேற்றி காட்டுவார், பொறுத்திருந்து பாருங்க. இருங்க சார், காலாவதியான அரசியல்வாதி பேசுறது நீங்க பேசாதீங்க. அண்ணாமலை கண்டு ஏன் நடுக்கம்? ஏன் நடுக்கம் உங்களுக்கு? ஏன் நடுக்கம்? தூக்கம் கலந்து நான் பதில் சொல்றேன். ஏன் சொல்லணும்? ஏன்னா இந்த மண்ணுல இந்த மக்களுக்கு துரோகம் பண்ற கட்சி பாஜக. மராட்டியத்துல மராட்டியத்துல மொழி முக்கியம் பேசும்போது பாஜகவை சேர்ந்த அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் சொல்றாரு, மராட்டியன் தான் முக்கியம் பேசுற மராட்டியனா வாழ்றாங்க. கர்நாடகால பாஜக ஒரு பிரச்சனை, கன்னட மொழிக்கு பிரச்சனை வரும்போது அங்க இருக்குது. ஆனா இங்க இருக்கிற பாஜக தமிழ் துரோகிகள் தான். நீங்க இன துரோகிகள். அரசாங்க பள்ளிக்கூடம் இருமொழியா? நீங்க நடத்துற பள்ளி மொழியா? அது எப்படி சென்றா சொல்லுங்க. ஒரே நாட்டுல 2 சட்டமா சொல்லுங்க. அண்ணாமலை மாதிரி காலாவதியான அரசியல்வாதிகள் மக்களுக்காக பேசணுமே தவிர உங்களுடைய தலைமைக்கு நீங்க உங்க விசுவாசத்தை காட்டுறதுக்கு பேசக்கூடாது. ஒரு நாளாவது இந்த மொழிக்கு விசுவாசமா இருக்கணும், இந்த மண்ணுக்கு விசுவாசமா இருக்கணும். நீங்க சாப்பிடுற சாப்பாடு இந்த மக்கள் கொடுக்கிறது, அதுக்கு விசுவாசமா இருக்கும். எந்த துரோகம் 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 எந்த நேரம் பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்றாங்க. துரோகத்தின் முகவரி திமுக சார். தமிழ்நாட்டுல இளைஞர்களை எவ்வளவு கூட்டிட்டு வரீங்க? கல்வித்துறை எவ்வளவு ஏமாத்துறீங்க? கல்வித்துறை எவ்வளவு ஏமாத்துறீங்க? அந்த பாரதிய ஜனதா புறக்கணிக்கிறாங்களா இல்லையா சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், தெரியும். இன்னொன்று சொன்னார் சகோதரர், என்னவோ மருத்துவ கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகப்படியான 72 மருத்துவக் கல்லூரியோட நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. யார் உருவாக்குனதுவா?
நீங்க உருவாக்கணும். அதுல மெயின் ரோல் எத்தனை கோடி மாநில அரசு ஏற்றுக்கொள்ள முடியாது சார். நான் சார் இவர் இவ்வளவு 11 இப்ப இந்த 4 வருஷத்துல எத்தனை மருத்துவ கல்லூரி ஆர்டர் வாங்கியிருக்காங்க சொல்லுங்க. இந்த 4 ஆண்டுல மத்திய அரசு எத்தனை 11 மருத்துவ கல்லூரிகளை விஜயகுமார் பேசுறது கேட்டு பேசுங்க. இப்ப எத்தனை மருத்துவ கல்லூரி 4 வருஷத்துல வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க. திராவிட கட்சிகள் உருவாக்கின கட்டமைப்பு இது. நீங்க வந்து ஒண்ணு உருவாக்கல. ஒரு மருத்துவ கல்வி இருக்கு. எத்தனை சதவீத நிதி ஒன்றிய அரசு கொடுக்குது, எத்தனை எத்தனை சதவீதம் மாநில அரசு கொடுக்குது? மருத்துவர்கள் எத்தனை நாங்க திராவிட கட்சிகள் ஏழை பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஏழை பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஷூ துளைக்கிறாங்க, செருப்பு தைக்கிறாங்க, பூ துளைக்கிறாங்க, எல்லாரும் செருப்பு தைக்கிறாங்க. நீங்க தான் கிடைச்சது சார் வந்து